1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமா பல்லாரி வதங்கிரும். பல்லாரி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட காயப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரி பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க பீசஸா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு தண்ணியை உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். கடலை மாவை நல்லா கலந்து விட்டுட்டு பூரி மசாலாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பூரி மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடுங்க.